ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஹாய். இதுதான் எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. அண்ட் 202 பாய்ஸுங்கிறது ஒரு பக்கம் ட்ராவலை குறிக்கும், இன்னொரு பக்கம் ஹாஸ்டல் மெமரிஸை குறிக்கும். ப்ளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவோம். அண்ட் வெல்கம் டு 202 பாய்ஸ். அப்புறம் இவன் தான் என்னோடய பைத்தியார ஃப்ரெண்ட் ஹரி, லோக்கல் காய். இந்த ட்ராவலில் வந்துட்டு கைடாக இருக்க போகிறான். அண்ட் ஆர்மி மேன் ஆல்சோ. வீடியோக்குள்ளே போகலாமா? சென்னையிலேருந்து டேரெக்டாக வந்தது ஜோலார்பேட். இங்கேருந்து என் ஃப்ரெண்டோட ஊருக்கு போக போகிறேன். அங்கே இருக்க பிளேஸை சுற்ற போகிறேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கவும் போகிறேன். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஆல்சோ. அப்புறம் இதுதான் ஏலகிரி ஹில்ஸ். நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது நாராயணபுரம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் பிளேஸ் தான். ஸோ லோக்கலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கைடன்ஸ் வேணும், இல்லைன்னா ரிஸ்க்கு தான். தார் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்துட்டு ஆஃப் ரோடு தான். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் போக முடியும். சரிங்களா? ஆ இப்போதான் மழை சீசன் ஒரு 2 மாதம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே எல்லாம் காஞ்சி போச்சுலாம். அங்கே போகிறோன்னா இந்த பைக்கை அங்கே பார்க் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா தான் விடவே செய்கிற மாதிரி பேசுவாங்க அவங்களாம். பைக் பார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 3 கிலோமீட்டருக்கு ட்ரெக்கிங் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். இல்லை ஹரி, இங்கே இந்த ஃபால்ஸோட பேர் என்னன்னு கேட்டேன். ஆ பேர் தெரியாத ஃபால்ஸுக்காக கூப்பிட்டு போகிற? ஆக்சுவலி இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, ஃபாரஸ்ட் பிளேஸ். அதனால தான் உள்ளூர் தோணை இல்லாமல் வரவும் கூடாது. ஆ எங்கள் பாட்டியெல்லாம் இதில் வந்து நம்ம அந்த மலையில் ஏறணும். அந்த மலையில் ஏறிட்டு வீரமலைக்கு ஷார்ட் கட் அது. அந்த மலை ஏறி அந்த மலைக்கு மேலே போனோன்னா ஊர் இருக்குது அந்த பக்கம். இந்த மலை இருக்குல்ல, அந்த மலையில் அந்த பக்கத்தில் இறங்கணும்னா ஃபுல்லாக சாராயம் தான். அப்போது ஆற்றுல தண்ணி வரும். அந்த தண்ணி வச்சு ஆற்று ஓரத்துலேயே சாராயம் காட்டுவாங்க. ஆற்று ஓரத்துலேயே பட்டையெல்லாம் ஊற வச்சு ஆற்று ஓரத்துலேயே தண்ணி எடுத்து அப்படியே காய்ச்சி அதுக்கப்புறம் இங்கே இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் நாங்கள் போக போகிற ஃபால்ஸ் வேறு ரூட்டே இதுதான். ஆக்சுவலி ஃபால்ஸுக்கு முன்னாடி இருக்கிற குட்டை இது. அது என் நண்பன் ஹரி, உள்ளூர்காரன். ஒரு 10 பேருக்கு டிக்கெட் எடுப்போம். அவங்கள பாதி பொம்பளை பாதி போயிட்டு வெளியே அந்த ட்ரக்கு கூப்பிட்டு போகிறேன். யானை இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு, இந்த விட்டெல்லாம் கிடக்கு அப்படின்னா பொம்பளைக்கு நாங்கள் இப்படியே போகிறோன்ட்டாங்க. அடப்பாங்க, எங்கடா வந்து பாட்டில் சொல்லி வச்சுருக்கீங்க? நாங்கள் இப்போ எவ்வளோ பேர் போகலாம்ப்பா?
பயங்கரமான பள்ளம் ஆக்சுவலி. என்னாச்சு? இந்த மாதிரி 4 ஃப்ரெண்டு சம்பாதிச்சு வச்சா போதும். ஆக்சுவலி சென்னைக்கு வந்து நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். அதனால தான் 202 பாய்ஸ்னே பேர் வச்சது. ஆக்சுவலி 202 பாய்ங்கிறது என்னோடய ரூம் பசங்க. ஸோ சம்பாதிச்சு வச்சதில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு இது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எனக்கோட பழைய ஞாபகங்கள்லாம் வரும், லைஃப்பில் வந்துட்டு இருந்ததுலாம். அதுவும் எனக்கு மோஸ்ட்லி வர்றது என்னோடய ஹாஸ்டல் லைஃப் தான். என்னோடய ஹாஸ்டல் நியூ காலேஜ் ஹாஸ்டலில் நாங்கள் படித்தது. ஸோ அங்கே இருந்த அந்த 2 வருஷம் பிஜி படிக்கும்போது எடுத்த மெமரிஸ், வீடியோஸ். அந்த ரூமோட பேர் தான் 202. காலேஜ் லைஃப்ங்கிறது எல்லாருக்கும் ஸ்பெஷல் தானே. ஏன்னா படிப்பையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ், என்சிசி, லவ்வில் கிடைச்ச பிரேக்கப்பில் கிடைச்ச பெயின், அதுக்கு மாதிரி தான் என்னோடய நண்பர்கள். அவனுக்கு தான் 202 பாய்ஸ். ஒருட்ட அவனுங்களை பார்த்துட்டு வந்துடுமா யார் யாருன்னு. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து மாறி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிராஸ் முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்திலும் மாட்டி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிராஸ் மாறி ஜமா என்ன போகிறோம்? ஆக்சுவலி ஃபால்ஸை நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா. இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுமாப்பா. ஒரு வழியா நாங்கள் பேர் தெரியாத ஃபால்ஸ் வந்துட்டோம்ப்பா. போங்கப்பா, வழி தெரியும். நான் ஆல்ரெடி 2 தடவை வந்திருக்கேன் இங்கே, அதனால வழி தெரியும். அவங்களுக்கு பழகி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களே, அவங்களோட வீடியோலாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் இருக்கும். ஸோ ஃபன்னாக இருக்கும் அதெல்லாம். வீக்லி ஒன்ஸ் கொடுக்கணுமே லீவு. ஐடியில் ஒர்க் பண்ணுறது தான் பேர். ஓவா ஐடி சொல்கிறாங்க, எல்லாருமே ஐடிலாம் கிடையாதுடா. நிறையா சப்போர்ட்டிங் டீம் தான். கேட்டால் கெத்தா சொல்லிப்பாங்க. நாங்கள் ஐடியில் இருக்கோன்னு. செம பெரிய பள்ளம். நிறைய இதை எடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்துட்டோம். லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஏற்றம். ஒரு வழியா பார்த்து வந்துட்டோம். என் நண்பன் ஹரி, ரோப்பா கனி. வீடியோ எடுக்கிறது ரஷீத் தான். ஐயோ, அவனை ஃப்ரேமில் அப்புறம் காட்டிக்கலாம். இன்னும் காட்டலடா, கடைசியாக பார்த்துக்கலாம். இல்லை வேணா, நான் அங்கே போய் பார்த்துக்கலாம். எல்லோரும் வாங்க கொண்டாடுங்க. எஸ், ட்ராவலிங் அவ்வளோ நல்லது ஆக்சுவலி, உடம்புக்கும் மனசுக்கும் சேர்த்து. ஃபைனலாக ஃபால்ஸை பார்த்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் சம்மரில் வந்ததுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது.
இருந்தாலும் ஆழம் அதிகம். ஸோ பார்த்து தான் இறங்கணும். அண்ட் வந்துட்டு இந்த பச்சை பசேன்னு இருக்குல்ல, அது வரைக்குமே தண்ணி வரும் நல்ல மழை காலத்தில். இவ்வளோ ஹைட்டாக புல் இருக்குல்ல, அது ஒரு சீசன் வரும்போது இதெல்லாம் இந்த கலர்லேயே இருக்காது. இந்த மரத்தெல்லாம் இப்போ அதுக்கு பேர் தான் தபலை கட்டைன்னு சொல்லுவாங்க. தபலை கட்டைன்னு சொல்லி அது வேற கட்டில் நான் சொல்லுவாங்க. தண்டால் இதுவா ஹரி? இந்த மரமா? இந்த இருக்கு. இதுதான் சில்வர் கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது. இது தண்ணியில் அதிகமாக மதக்குமா? அது நல்லா மிதக்கும். பெரிய இதெல்லாம் இவ்வளோ பெரு இது இருக்குல்ல, இந்த மாதிரி பெருசுலாம் எடுத்து போட்டுட்டு தான் மீன் பிடிப்பாங்க அவங்க. இந்த மாதிரி வர்றதே கொஞ்சம் நேராக தான் வரும். அது கலரே பாருங்க, சில்வர் பெயிண்ட் அடித்த மாதிரி நல்லா மிதக்கும். அது நம்ம 2 ஆள் நின்னாலும் 2 பேர் போட்டு காலில் கிட்டி நம்ம மேலே நின்னாலுமே நல்லா நிற்கும். இதெல்லாமே அதான் இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக அது எப்பயுமே தண்ணியிலே கிடக்கும். நாங்கள் இதுவே 2 கட்டி ஒன்றா கட்டி போட்டுட்டு படகு மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். இப்படியா போனோம்? இதில் மேலே அப்படி தான் போகணும். போங்கப்பா. வந்ததுக்கு நல்லா குளிச்சாச்சு, நல்லா என்ஜாயும் பண்ணாச்சு, நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் இருக்க மாதிரி ட்ராக்கிங்கும் போயாச்சு. இன்னும் ஒரு மலைக்கு போகணும், அது நாளைக்கு. ப்ளஸ் வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பாதி தூரத்தையே கடந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி தான், இன்னும் மேலே போகணும். அது ஏன்னு தெரில. இங்கே பாருங்க, ஆட்டு புளிக்காக தான் இருக்குது. நிறைக்காக பற்றிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மேலே. ஆமாம், இதோட டாப்புக்கே வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுதான் மலையோட டாப். ஆக்சுவலி இதுதான் நாராயணபுரம் வில்லேஜ். ஆக்சுவலி அங்கேருந்து வரவே செஞ்சுருக்கோம். மிஷினில் போட்டால் 1/4 ஜல்லி 3/4 ஜல்லி. சரி சரி. என்ன கடைசியாக வரதான் ஸ்டாண்டு. இது மெயின் ஸ்டாண்டு. ஜல்லியிலே நிறையா ரகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே போகிறோம். கீழே போயிட்டு கிணறு இருக்குது. அதில் வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க போகிறோம், நானும் ஹரியும்.
உடம்பு இப்படி மேலேயே வச்சுக்கிட்டு இப்படி காலை அவ்வளோ இல்லை தெரிக்குதா? நல்லா இருக்கு. இல்லை தெரிக்கலாம் இல்லை இல்லை அப்படியே அடிக்க வச்சுக்கணும். அப்படிதான் அடிக்க மேலே தான் அடிச்சு கற்றணும். மேலே அடிக்கணும், வெளியில் அடிக்கணும். இல்லை வாப்பா அடிச்சிடும் நினைக்கிறேன். மேலேயே உடம்பு வச்சுக்கிறாங்க, கீழே இறங்கவே போகிற மேலே அடிக்க இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும் காலை. உடம்பு தூக்கணும் அப்படியே மேலா. போதும் அவ்வளோதான். போனா